ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நேற்றைய இரவு மீராவின் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. ரகுவின் வக்கிரமான பிடியிலிருந்து தன்னை ஆதி ஒரு அரணாக நின்று காப்பாற்றிய விதம் அவளுக்குள் அவன் மீதிருந்த பயத்தை மெல்ல மெல்ல குறைத்து ஒரு விதமான நன்றி உணர்வையும் சொல்லத் தெரியாத ஈர்ப்பையும் உண்டாக்கியிருந்தது. ஆதியை நினைக்கும் போது அவளுக்கே தெரியாமல் அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆதியை பற்றிய யோசனையை அவள் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆதி சார் நல்லவரா கெட்டவரா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஆனாலும் பயமாக இருக்கு. அவர் கொஞ்சம் மோசமானவராக இருக்கலாம், ஆனாலும் எனக்காக அவர் வந்தார். ஆதி சார் கிட்ட போய் பேசலாமா என்று குழப்பத்தில் இருந்தாள். ஆதியை பற்றிய எண்ணம் அவளுக்குள் அவன் மீதிருந்த பயத்தை பாதியாக குறைத்திருந்தது. அவளுக்கே தெரியாமல் ஒரு மெல்லிய புன்னகை அவள் இதழ்களில் விளையாடியது. ஆதி ஒரு முரடன்தான், ஆனால் அவன் காட்டும் அந்த முரட்டுத்தனமான பாதுகாப்பில் ஒரு சுகம் இருப்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். அவனிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்ற உந்துதலில் ஆதியின் அறைக்கு ஓடினாள். ஆனால் அந்த அறையில் ஆதியை காணவில்லை. அங்கே சென்று கொண்டிருந்த ஒரு பணிப்பெண்ணிடம் மீரா ஆதியை பற்றி விசாரித்தாள். கீதா, ஆதி சார் எங்கே இருக்காரு? மீரா, ஆதி சாரை நான் பார்க்கவே இல்லை, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியலையே. ஆமாம், நீ எதுக்கு ஆதி சாரை தேடுற என்று கீதா கேட்க, மீரா மெல்லிய புன்னகையுடன், அது ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவரை பார்க்கலான்னு ஆசையாக ஓடி வந்தேன், ஆனால் சார் இங்கே இல்லை என்று சொல்லிவிட்டு ஏமாற்றத்துடன் மீரா தனது அறைக்கு திரும்பினாள். மீரா தனது அறை கதவை திறந்த அந்த வினாடி அவளது உலகமே சுக்குநூறாக உடைந்தது. தன் அறையில் கண்ட காட்சியை பார்த்து அலறக்கூட முடியாமல் தன் வாயை தனது இரு கைகளிலும் பொத்திக்கொண்டு அப்படியே சுவரோடு ஒட்டி நின்றாள். அங்கே அவளது கட்டிலுக்கு கீழே ரகு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அவன் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தான். அந்த கட்டிலின் ஓரத்தில் ஆதி மிகவும் நிதானமாக அமர்ந்திருந்தான். அவனது வெண்மையான சட்டையெங்கும் இரத்த துளிகள் சிதறி ஒரு கோரமான ஓவியத்தைப் போல காட்சியளித்தான். அவன் ஒரு கையில் ஒரு பெரிய கத்தியை வைத்திருந்தான். இன்னொரு கையில் ஒரு வெள்ளை துணியால் அந்த கத்தியில் சொட்டும் இரத்தத்தை மிகவும் நிதானமாக துடைத்து கொண்டிருந்தான். ஒரு வேட்டைக்காரன் தன் இரையை முடித்துவிட்டு இளைப்பாறும் அந்த அமைதி அவனிடம் இருந்தது. ஆதி மெதுவாக தலை நிமிர்ந்து மீராவை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்து ஒரு விதமான வெறித்தனமான போதையில் இருந்தன. ஆதி மிகவும் தாழ்வான, அதே சமயம் ஒரு மிருகத்தின் தீவிரத்துடன், மீரா, வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பயப்படாத, நேத்தி வந்தானே இந்த ரூமில் வச்சு உன்னை தொட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா உன் மேலே கை வச்சிருப்பான். அதான் முடிச்சிட்டேன். நான் நினச்சேன்டி உன்னை கூப்பிட்டு வச்சு உன் கண்ணு முன்னாடி இவன் கதையை முடியணும்னு. ஆனால் நீ பயந்துருவேல, அதான் நீ வர்றதுக்குள்ளே நானே முடிச்சிட்டேன். இனிமே இவன் நிழல் கூட உன் மேலே படாது. மீரா, நீ ஹாப்பி தானே என்று ஆதி அலட்சியமாக பேசிக்கொண்டிருக்க மீரா நடுங்கிக் கொண்டிருந்தாள். சார், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னோட ரூமில் ஒருத்தனை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இவ்வளோ கூலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவும் இவர் உங்களுக்கு எத்தனை வருஷம் பழக்கம்? எனக்காக இவர் இப்படி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. உன் மேலே கை வச்சான், செத்துட்டான், அவ்வளோதான் என்று ஆதி கூற, மீரா நடுங்கும் குரலில், என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்களாம் மனுஷனே இல்லை தெரியுமா? நீங்கள் ஒரு கொலைகாரன், நீங்கள் ஒரு ராட்சசன் என்று மீரா கூற, ஆதி மெதுவாக எழுந்து அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் போதும்
அவனது பூட்ஸ் காலணிகள் இரத்தத்தில் பட்டு ஒரு விதமான கசகசப்பான சத்தத்தை உண்டாக்கின. அவன் அவளை நெருங்கி இரத்தம் இன்னும் காயாத தனது கைகளால் மீராவின் கன்னத்தை தடவினான். அவனது விரல்களில் இருந்த இரத்தம் அவளது கன்னத்தில் ஒரு சிவப்பு கரையாக பட்டது. ஆதி அவளது கண்களை ஊடுருவி பார்த்து, நான் ராட்சசனாண்டி, உனக்காக ராட்சசனாவும் மாறுவேன், ராவணனாவும் மாறுவேன். உனக்கு இதை பார்க்க பயமா இருக்கா? ஆனால் இதுதான் என்னோட காதல். என்ன சொன்னீங்க? காதலா? நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாண்டி. இங்கே பாரு, எனக்கு இந்த கவிதை எழுதுறது, க்ரீட்டிங் கார்டு கொடுக்கறது, அப்புறம் மொட்டை மாடி கூப்பிட்டு போய் நிலாவை காட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை காதலிக்கிறேன். இங்கே பாரு, எல்லோரும் பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை தொட்டவனோட உயிரை கொடுத்து நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டி என்று ஆதி கூற மீரா நடுக்கத்துடன் அவனை விட்டு விலக முயன்றாள். ஆனால் அவன் அவளை விடவில்லை. ஆதி சட்டென்று அவளது இடுப்பை வளைத்து தன்னோடு பலமாக இழுத்து அணைத்து கொண்டான். அவனது சட்டையில் இருந்த ஈரமான இரத்தம் அவளது ஆடையில் ஒட்டி அவளது உடலெங்கும் அந்த மரண வாசனையை பரப்பியது. மீரா திணறிக்கொண்டே, என்னை விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. அட பைத்தியக்காரி, எதுக்கடி இப்படி பயப்படுற? இதெல்லாம் நான் உனக்காக தாண்டி பண்ணுறேன். என்னோட லவ்வை எனக்கு இப்படி தான் காட்ட தெரியும். இந்த ரத்தத்தை பார்த்து பயப்படுறியா? இதெல்லாம் உனக்காக தாண்டி. இங்கே பாரு, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் காதலிச்சது கிடையாது. எனக்குள்ளே லவ்னு ஒரு ஃபீல் வரும்னு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தாண்டி எனக்கு புரிஞ்சுது. என்னோட காதல் சாஃப்டாலாம் இருக்காது. இந்த ரத்தத்தை விட, இந்த மரணத்தை விட ரொம்ப மோசமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, அவ்வளோதான் என்று அவன் கூற மீரா அதிர்ச்சியில் உறைந்து அவனை பார்த்தாள். அவளது இதயம் அதன் உச்சக்கட்ட வேகத்தில் துடித்தது. அப்போ நீங்கள் நிஜமாவே என்ன காதலிக்கிறீங்களா என்று மெலிதாக கேட்டாள். ஆதி பதில் சொல்லாமல் கையில் இருந்த கத்தியை அருகில் இருந்த மேஜையில் ஓங்கி குத்தினான். அது பயங்கரமான சத்தத்துடன் மரத்தில் ஆழமாக பதிந்து நின்றது. அவன் அவளது முகத்தை தனது இரு இரத்தக்கரையுள்ள கைகளாலும் பிடித்து கொண்டான். ஆமாண்டி, உன்னை பித்து பிடிச்ச மாதிரி காதலிக்கிறேன். உன்னை எவனாவது தொட்டா அவனை நான் கொல்லுவேன். நீ என்னை தொடலைன்னா என்னையும் நான் அழைச்சிப்பேன். இப்படி தான் எனக்கு லவ் பண்ண தெரியும். நீ என்னை வெறுத்தாலும் சரி, பயந்தாலும் சரி, எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ சாகிற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் என்று கூறிவிட்டு அவளது நெற்றியில் தனது இரத்தம் படிந்த இதழ்களால் ஒரு அழுத்தமான முத்தம் வைத்தான். அது ஒரு அன்பான முத்தம் போல அல்ல, ஒரு மிருகம் தன் இரையை தனது உடைமையாக்கி கொண்ட ஒரு முதிரை போல இருந்தது. ஆதி மிரட்டலாக, இப்போ சொல்லு, என்னை பார்த்து பயப்படுறியா? இல்லை, இப்போ எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்லை, உங்கள் காதலை பார்த்தா தான் பயமாக இருக்கு என்று அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளது ஆடையில் படிந்த இரத்தமும் ஆதியின் அந்த வக்கிரமான ஆக்ரோஷமான காதலும் அவளை ஒரு மீள முடியாத இரண்டு உலகத்திற்கு அழைத்துச் சென்றன. அந்த இரத்தக்கரையை அவளால் துரைக்க முடியாது என்பதும் ஆதியின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதும் அவளுக்கு புரிந்தது. ஓரிரு நாட்கள் சென்றன. அந்த சம்பவத்திலிருந்து மீராவின் மனசாட்சி அவளை ஓயாமல் குத்தி கொண்டிருந்தது. ஆதி ரகுவை கொன்ற விதம் அவளுக்கு பாதுகாப்பை தந்தாலும் ஒரு கொலையாளியின் காதலுக்குள் சிக்கிக்கொண்டோம் என்ற உண்மை அவளை தூங்கவிடவில்லை. ஆதி சார் எனக்காக ரகுவை கொண்டுட்டாரு. அதுவும் அத்தனை வருஷம் பழக்கப்பட்ட ஒரு ஆளை யோசிக்காம எனக்காக கொலை பண்ணிட்டாரு. அப்போ அவர் எனக்காக யார் என்ன வேணாலும் செய்வார். இது ஆதி சாருக்கும் நல்லது கிடையாது, எனக்கும் நல்லது கிடையாது.
ஆதி சாரோட காதல் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த காதலோட ஆழம் எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ. இது எங்கள் 2 பேத்துக்குமே நல்லதில்லை என்று யோசித்து கொண்டிருந்தாள். அந்த மரண பயம் அவளை ஆட்கொண்டது. ஆதியின் காதல் என்பது ஒரு மென்மையான தென்றல் அல்ல, அது எல்லாவற்றையும் அளிக்கும் ஒரு சூறாவளி என்பதை அவள் உணர்ந்தாள். இந்த நரகத்திலிருந்து தப்பிப்பதே ஒரே வழி என்று அவள் முடிவெடுத்தாள். நள்ளிரவு 1 மணி. மாளிகை முழுவதும் இருள் சூழ்ந்திருக்க லேசான மறைத்தூறல் பூமியை நனைத்து கொண்டிருந்தது. மீரா யாருக்கும் தெரியாமல் அந்த மாளிகையின் பின்புற வாயிலை நோக்கி நடந்தாள். காவலர்களின் கண்ணில் படாமல் மலையில் நனைந்தபடி அந்த பெரிய இரும்பு கேட்டை தாண்டி சாலைக்கு வந்துவிட்டாள். தப்பித்து விட்டோம் என்ற நிம்மதி அவளுக்குள் துளிர்த்த அதே நொடி பின்னாலிருந்து ஒரு பிரம்மாண்டமான காரின் ஹெட்லைட் வெளிச்சம் அவள் மீது பாய்ந்தது. அந்த வெளிச்சம் அவளது கண்களை கூசச் செய்ய பயத்தில் அவள் அங்கேயே உறைந்து நின்றாள். காரின் கதவு தபார் என்று திறக்கும் சத்தம் கேட்டது. கனமான பூட்ஸ் காலணிகளின் சத்தம் மழையின் சத்தத்தையும் மீறி அவளது இதயத்தில் இடி போல இறங்கியது. ஆதி காரிலிருந்து இறங்கி அவளை நோக்கி ஆவேசமாக நடந்து வந்தான். அவனது முகம் பனிப்பாறையைப் போல உறைந்திருந்தது. கண்களில் தெரிந்த அந்த வெறி நில ஒளியில் இன்னும் பயங்கரமாக தெரிந்தது. ஆதி மின்னல் வேகத்தில் வந்து அவளது கையை இறுக்கி பிடித்தான். "என்னடி இது? எங்கே போற இந்த நேரத்தில், இந்த மழையில்?" "சார் ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் இங்கேருந்து போகணும்." "எங்கடி போகிற? என்னை விட்டு எங்கே போவ? என் பெர்மிஷன் இல்லாமல் உன்னால கூட என்னை விட்டு போக முடியாது. அது உனக்கு புரியலையா?" என்று ஆதி கூற மீரா அழுது கொண்டே பின்வாங்கினாள். "சார் என்னால் இங்கே இருக்க முடியாது. எனக்காக நீங்கள் பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல. எல்லாமே எனக்கு பயமாக இருக்கு." "ஏண்டி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எதுக்கு தாண்டி பயம் இல்லை? எல்லாத்துக்கும் பயம். என்னை பார்த்தா பயம், நான் கிட்ட வந்தா பயம், உன்னை தொட்டவனை கொன்னா பயம், உனக்காக ஒருத்தனை அடித்தா பயம், கிஸ் பண்ணா பயம், ப்ரப்போஸ் பண்ணா பயம், லவ் பண்ணாலும் பயம். ஏண்டி நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ என்ன தெனாலி கமல் ஃபேனா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்து சாவற?" "இல்லை, நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் லவ்வே கிடையாது. இது ஒரு வெறி. நீங்கள் ஒரு அரக்க. இங்கே இருக்கிறது எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் நான் போகிறேன்." என்று மீரா கூற ஆதி அவளை சட்டென்று ஒரு கையால் பிடித்து அங்கிருந்த கல் சுவரோடு சேர்த்து ஓங்கி அழுத்தினான். அவனது கைகள் அவளது தோள்களை நசுக்கின. மழையில் நனைந்த அவனது உடலின் வெப்பம் மீராவை நிலைகுலைய வைத்தது. ஆதி பற்களை கடித்தபடி, "அரக்கந்தாண்டி, ஆனால் இந்த அரக்க உன்னை மட்டும்தானே தேடி தேடி வர்றேன். இங்கே பாரு, நான் அரக்கந்தான், இது நரகந்தான். ஆனால் இந்த நரகத்துக்கு நீ தாண்டி ராணி. என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத. இந்த ஆதிக்கிட்ட இருந்து தப்பிக்க இந்த உலகத்திலே உனக்கு இடமில்லை." என்று ஆதி கூற மீரா விம்மி அழுதபடி, "இதுக்கு பேர் லவ்வே கிடையாது. இது ஒரு வெறி. அது உங்களுக்கு புரியலையா சார்?" என்று மீரா கேட்க ஆதி அவளது கழுத்தின் அருகே தன் முகத்தை கொண்டு சென்றான். அவனது மூச்சுக்காற்று அவளது ஈரமான தோளில் பட்டு தகித்தது. அவனது முரட்டுத்தனம் இப்போது அவளுக்கு ஒரு வழியாக மாறத் தொடங்கியது. "இங்கே பாரு, இப்போவ சொல்கிறேன், எனக்கு இந்த சினிமா டைலாக்லாம் பேசி உன் மனசு திருட தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயத்த விடாமல் பிடிச்சி வச்சுக்கிறது மட்டும்தான். மீரா, நீ உயிரில் கலந்துட்ட. என் உயிரை விடாமல் நான் பிடிச்சி வச்சிருக்கேன். அது தப்பா?" என்று ஆதி பேச மீரா அவனது பிடியிலிருந்து நழுவ முயன்றாள். ஆனால் ஆதி அவளது கன்னத்தை முரட்டுத்தனமாக பிடித்து கொண்டான். "என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணுன்னு நினைக்காத. எங்கே போனாலும் உன்னை தேடி வருவேன். நான் உன்னை காதலிக்கிற விதம் தப்பாக இருக்கலாம், ஆனால் என் காதல் உண்மை. இதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன், உன்னை அடைச்சி வச்சிருவேன். உன்னை கட்டி போட்டு அடைச்சி வச்சோம்
எனக்கு காதலிக்க தெரியும் என்று கூறிவிட்டு ஆதி தன் முரட்டு கைகளால் அவளது பிஞ்சு கைகளை இறுக்கமாக பிடித்து காரின் அருகே இழுத்துச் சென்றான். மழையில் நனைந்தபடி ஆதி அவளை தனது காருக்குள் திணித்து கதவை பூட்டினான். மீரா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து தேம்பி அழுதாள். அவளது சிறகுகள் வெட்டப்பட்டு விட்டன. அவள் இப்போது ஒரு காட்டேரியின் காதல் கூண்டுக்குள் நிரந்தரமாக அடைக்கப்பட்டாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.